கைஸ் கரூர் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து மேண்டேட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்நாக்ஸ் டைம். இதெல்லாம் வந்து சின்ன வயசுல யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? என்டர் ஆனதுமே ஃபுல்லாக செம்ம மழை. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர் பிரிவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பள்ளி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதான், நம்ம வேணுது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. கைஸ் போகிற வழியிலேயே வந்து நிப்பாட்டி இருக்கோம். ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கோம், அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டோம். 2 ஸ்டெப்பா? இவ்வளோ தூரம் வந்தோமே. கமலவேணி உங்கள் மூஞ்சி காமிங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரகாசம் எரியும். இங்கே காமிங்க. கோவிலோட அடிவாரத்துலேருந்து பார்க்கும்போதே சிவன் மலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்போ வந்தது இந்த கோயில். ஆமாம், இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வரும் முருகனை பார்க்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். ஜூலை கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போதா? நம்மளே தள்ளி ஹாய் சார், சாமி கும்பிட்டாங்க. சூப்பர் தரிசனம். Oh no. Hey guys, welcome back to my channel சௌந்தர்யா ஆறுமுகம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிவோஷனல் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் கரூர் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து மேண்டேட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலாக போவோம். அதோட பிளான் போடுறவங்க இவங்க தான் அதோட இன்சார்ஜ். இன்னைக்கு எந்த கோவில் போகிறோம் சொல்லுங்க? சேவூர் முத்துக்குமார சுவாமி டெம்பிளுக்கு போகிறோமா. அந்த கோவில் எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு போகிற வழியில் காமிக்கிறோம். திருப்பூர் பக்கமாமா? அவினாசி. ஓகே, அது நான் போயிட்டு எப்படி இருக்கேன் என்னங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? அதனால தான் இவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக ரெடியாகி நாங்கள் போயிருக்கோம். இங்கிட்டு பாருங்க யார் உட்காந்துருக்காங்க முன்னாடி. ஹாய் சொல்லுங்கப்பா. கார்த்திகேயன் டிரைவிங் மோட்ல இருக்காரு. கோவிலுக்கு போகிற வழியில் என்னென்ன நடக்குது, அங்கே கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கமலவேணி போகும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பூ கட்டிட்டு வராங்க. கைஸ் நான் இன்னைக்கு வந்து பூ கட்டினேன். சூப்பராக கட்டிட்டு இருந்தேன் தானே? எங்க அந்த பூ? அது வந்து பேக்ல இருக்கு. காமிங்க அப்புறமா. காமிக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா வீட்டில் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்க. நான் கட்டின பூவை சாமிக்கு போட்டிருக்கலாம்ல. சாமிக்கு போட்டிருக்கோம். ஓகே, லெவல் பார்த்து கரெக்டாக போடுவாங்க. நல்லா வைப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. அவங்க மட்டும் பேச விட மாட்டேங்கடா. கைஸ் ஸ்நாக்ஸ் டைம். இதெல்லாம் வந்து சின்ன வயசுல யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? வேணுமா? சூப்பர், நல்லா இருக்கு. துப்பங்கடையில் வாங்கிட்டு வந்தாரு அப்பா. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா சிவன்மலை கோவிலுமே இருந்துச்சு. பட் ஆனால் சித்தர் கோயிலில் அந்த டைமுக்குள்ளே வந்து ரீச் ஆகணும் ஃபஸ்ட் டைம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து சித்தர் கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். போகும்போது ஹைவேலேயே முடிஞ்ச அளவுக்கு போய்க்கோங்க. ஊருக்குள்ளே போனால் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஹைவே எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்டர் ஆனதுமே ஃபுல்லாக செம்ம மழை. கரெக்டாக உள்ளே வரும்போது
இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி முத்துக்குமார சுவாமி. இங்கே அப்படியே வந்து இந்த சித்தர் வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான காடு. குறிப்பிட்ட ஒரு ராசிக்கு வந்து இந்த டேட்டில் போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் வந்து ஜாதகம் பார்த்த இடத்துல இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க. மெயினாக அதனால தான் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்களும் வந்திருந்தோம். அம்மா சரி நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர மழை. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்குலாம் நம்ம போனோம் அப்படின்னா என்டர் ஆகும்போது மழை பெஞ்சா நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் நெய் விளக்குறது ஏதோ தாமரை திரியெல்லாம் போட்டு கார்த்திக்கு வந்து 27 தீபம் போடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்வே நாங்கள் அப்படியே வந்து கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய மயில் வந்து கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சவுண்டும் கேட்க சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சனால பக்கத்தில் போய் என்னால் கவர் பண்ண முடியல. எக்ஸாக்டாக இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவினாசி தாண்டி இருக்குது. திருப்பூர் பக்கம்னு சொல்லலாம். கொஞ்சம் சிங்கப்பள்ளி திருப்பூர் அந்த மாதிரி பக்கம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா எங்களையும் வந்து தீபம் போட சொன்னாங்க. அவங்க 2 விளக்கு நான் 1 விளக்குன்னு சொல்லிட்டு தீபம் போட்டுட்டு அம்மா வந்து அழகாக வந்து பூ கொடுத்தாங்களா. அது ஐயர் வந்து ரொம்பவே அழகாக மேலே ஏறி போய் சித்தர் சமாதிக்கு வந்து அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து பள்ளி சத்தம் கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முன்னாடியே அவர் வந்து சொல்லலை. அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து பர்சனலாக இந்த மாதிரி சொன்னார். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா பள்ளி சத்தம் கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாங்கள் கேட்கலையும் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு திரும்பவும் வந்து பள்ளி சத்தம் கேட்டுச்சு. அப்போவே நாங்கள் நினச்சிட்டோம் ஓகே ஏதோ பவர்ஃபுல்லாக நடக்குது அப்படிங்கிற. போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குமே வந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. கண்டிப்பாக யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. விளங்குகே உலகமெல்லாம் மேலை கொடுத்தை வெளியீதி விளங்குகே உலகமெல்லாம் நம்ம பார்வதிபதியே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர் பிரிவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவகடாட்சம் பரிபூர்ண முத்துக்குமார சாமிக்கு அரோகர முத்துக்குமார சாமிக்கு அரோகர முத்துக்குமார சாமிக்கு அரோகர. ஓம் சித்திர முத்துக்குமார சாமி வித்மகே மாட்டூசுர்வியாக தீமகி தன்னோ ஞானகுரு பிரசோதயாத். சாமி பார்த்தீங்கன்னா நல்ல தீபாராதனைலாம் காமிச்சிட்டு தீர்த்தம் தெளிச்சாரு. கார்த்தியை வந்து 19 சுற்று வந்து சுத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அவனை அம்மா சுத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நீங்களும் போய் சுற்றுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து 19 சுற்று வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பக்திகரமாக வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கமலி நல்லா சாமி கும்பிட்டிங்களா? கும்பிட்டிங்களா? ஓகே. சாமி பேர் இப்போ தெளிவாக காமிக்கிறேங்க. அப்படியே மழை வந்தனால காமிக்க முடியல. அருள்மிகு சித்தர் முத்துக்குமார சுவாமி ஜீவ பிருந்தாவனம். கைஸ் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். நல்ல தரிசனம். என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னமோ சொன்னாங்களாங்கம்மா ஐயர், அதை சொல்லுங்க. கவுளி சத்தம் நம்ம சுற்றி வரும்போது கவுளி சத்தம் கேட்டுச்சுன்னா ரொம்ப நல்லது. கவுளி சத்தம் தான் பள்ளி சத்தம். பள்ளி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதான். நம்ம வேணுது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரியே வந்து பள்ளி சத்தம் கேட்டுச்சு. ஸோ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட வந்து கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இன்னொரு கோவில் போக போகிறோம். கோவிலாக போகணும் கமலவேணியோட வந்தால். அதுதான் டார்கெட் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போகிற வழியில் எங்கேயாவது ஃபஸ்ட்டு டீ குடிப்போம். என்ன கோவிலுங்கிறத டீ குடிச்சிட்டு உங்களுக்கு நான் ரிவியல் பண்ணுறேன். ஓகே சார், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தரிசனம்? நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணும் குட் வைப்ரேஷன். ஓகே கைஸ், போகிற வழியிலேயே வந்து நிப்பாட்டி இருக்கோம். ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டோம். 2 ஸ்டெப்பா? இவ்வளோ தூரம் வந்தோமே. காரில் ஒரு 2 ஸ்டெப்பு தான் வரும். இங்கே வந்து
போகிற வழியில் வந்து நமக்கு பலாப்பழம் வச்சுருக்காங்க. பழம் எப்படி என்ன எவ்வளோ விலைங்கிறதெல்லாம் கேட்போம். ஓகேவா, கொடுத்தாங்கன்னா வாங்கலாம். இன்றைக்கி பெங்களூர்லேயே நான் கேட்டேன், இந்த பையன் எனக்கு வாங்கி தரல கைஸ். வாங்கலாம் அடுத்த சீசனில். அட பாவி, இந்த சீசன்லேயே தான் வாங்குறேன் கைஸ். இன்றைக்கி பாருங்கள், பலாப்பழம் வாங்குறதுக்கு குடும்பமே இறங்கி. என்னப்பா காய்னா அந்த கிலோ 50 பழந்தாங்க, அறுக்கிற மாதிரி பழந்தாங்க. இன்னைக்கு அறுக்கிறது நாளைக்கு பழம் மாதிரி பழம். இது 50 ரூபா தாங்க, பன்ரெட்டு பழம் தான். என்னப்பா பண்ணலாம்? கிலோ 50 ரூபாய் கம்மியாக பா பலாப்பழம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி உரிச்சு வச்ச பழம் கொடுத்தப்ப வந்து சாப்பிட்டோம், நல்ல இனிப்பாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 kg பழம் வந்து எடுத்து எடை போட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க. அது அந்த அளவுக்கு வந்து இனிப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்ருட்டி பழம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா சொன்னாங்க கேஜியே. அதனால அது ஒர்த்தே கிடையாது. புதுக்கோட்டை சைட்லாம் வந்து 20 rupees 30 rupeesக்கே கேஜிக்கு வாங்கலாம். ஈவன் பெங்களூர்லேயுமே அவ்வளோதான் வந்து சொல்லி போன வருஷம் நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தேன். ஸோ அதனால சரி 1 kg மட்டும் அங்கே இனிப்பாக இருந்துச்சு ஆல்ரெடி கட் பண்ணது, அது மட்டும் 1 kg வந்து வாங்கிட்டோம். அதுவே வந்து 160 சொன்னாங்க 1 kg. பெருசாக வந்து அமௌண்ட் வந்து ஒரு 10 ரூபா கூட குறைக்கல. ஸோ அதனால எங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி பழம் வாங்காமல் 1 kg வாங்கிட்டு கிளம்பிட்டோம். காமிங்க, இது வந்து 1 கிலோ வந்து 160 ரூபான்னு வாங்கியிருக்காங்க கைஸ். இது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு கட் பண்ணி வச்சுருந்தது, அதனால இது வாங்கிட்டோம். கமலவேணி உங்கள் மூஞ்சி காமிங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரகாசம் எரியும். இங்கே காமிங்க. ஜாலியா நல்லா தான் இருக்கு போல இருக்கு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. இப்பயா ஊக்கு வாக்கு எங்க அம்மா மட்டும்தான். இன்னும் இந்த பையன் அப்படிதான் பண்ணும். பப்பாடா ஏங்க வைக்க இருக்கேன். 2 தான் என்னை போட்டு அப்படியே வாய்க்கு வச்சு திணிக்க வேண்டியது. எப்படி பெங்களூர்லேருந்து இங்கே வந்து பக்தி மோடு ஆன் ஆகிட்டேன் பாருங்க. கயிறு கட்டுறது என்ன, பட்டையை போடுறது என்ன, பேச்சங்கெல்லாம் பூ வச்சுக்கிட்டு போகிற வழியில் ஹைவேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐயங்கார் பேக்கரி இருந்துச்சு. இங்கே சூடாக நல்லா பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அதனால போயிட்டோம். பஜ்ஜி கைஸ் எப்படி இருக்கா தமிழ்? அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கா? எங்கள் அப்பா வந்து உளுந்து வடை எப்படி இருக்கு? சுகரு மைனர் ஓகே தான்ப்பா, நல்லா தான் இருக்கு. ஓகே கைஸ், வர வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மயிலாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ டீ குடிச்சிட்டு பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவன் மலைக்கு வந்து போக போகிறோம். கல்யாணம் வந்து எங்களுக்கு அதில் தான் நடந்துச்சு. ஸோ திரும்ப வந்து போகலாம், அதுக்கப்புறம் போகவே முடியல, ஏன் தெரியல. அதனால சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மலைக்கு போக போகிறோம், முருகன் கோயிலுக்கு. அப்புறம் சார் சொல்லுங்கள், எதுக்கு என்ன காமிக்கிறீங்க? கோயிலுக்கு போக போகிறீங்களே சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் முருகனை தரிசிக்க போகிறோம். இவங்க வந்து பெரிய தீவிர முருகன் பக்தர். சொல்லுங்க, எங்க போறீங்க? சிவன்மலை முருகா பார்க்கலாம் வாங்க. கோவிலோட அடிவாரத்துலேருந்து பார்க்கும்போதே சிவன்மலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. 20 rupees வந்து என்ட்ரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் போகிற மலை எல்லாம் ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் வந்து நிறையா வந்து மலையாக இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து பனி வந்து நல்லா வந்து சுற்றி இருந்துச்சு. நாங்களே பார்த்து இந்த சம்மருக்கு இப்படி சுற்றி பனியாக இருக்கே இந்த சைடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். சன்செட் வியூ பார்த்தீங்கன்னா
அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் மலை ஏற ஏற அந்த வியூ எல்லாமே வந்து ஒரு சினிமேட்டிக் ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர அழகாக இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சன்செட் டைமில் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான காற்றுக்கு வந்து அந்த மலை ஏறும்போது வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த மாதிரி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சன்செட் டைமில் அந்த மாதிரி மலை ஏறி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபீல் என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். கல்யாணத்துக்கு அப்போ வந்தது இந்த கோயில். ஆமாம், இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் முருகனை பார்க்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். ஜூலை வந்தோம். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போதா? போனதே தெரியல. இன்னும் ஜூன் வந்தா 10 நாள். சரி, காமிங்க. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இது வந்து ஷார்ட்ஸில், இது வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன், லெகின் மட்டும். இது வந்து செட்டு. இதுவுமே கல்யாணத்துக்கு தைச்சது. எப்படி கோயின்சிடென்ஸ் ஆயிடுச்சு. சூப்பர். ஒரு நல்ல வைபாக இருக்கும் இங்கே, நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அந்த கல்யாண வீடியோ நம்ம போட்டிருப்போம், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஐகாட்ஸில் வைக்கிற எங்களோட கல்யாண வீடியோ போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரோன்ல. கமலி, நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போதான் வரியா? நாங்கள் 2 பேர் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரோம். 2 இயர்ஸ் ஆக போகுது. செம்மையாக இருக்கும். அங்கிட்டலாம் பாருங்க, சரியான பனி சுற்றி. அம்மா அங்கே பாரு, இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம வியூ இருக்கு. இதுதான் அந்த வியூ. அதுவும் நம்ம மேரேஜ் அப்போ மாம்ஸ் எல்லாரும் சொன்னாங்க ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. அம்மா நம்ம 3 மணிக்கு வேற வச்சோம்ல காலையில். அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மணி பார்க்கல நல்லா ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. எல்லாரும் நம்மளை தவிர எல்லாரும் ஃபோட்டோ சூப்பராக எடுத்துருந்தாங்க. ஆமாம், எல்லா ரிலேட்டிவ்ஸுமே சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு. அந்த கல்யாணமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக நடந்துச்சு. கம்மி தான் ஆளுங்க, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. செம்ம வியூ அன்னைக்கு, நல்ல குளுன்னு. இன்னைக்குமே நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆமாம், மறக்க முடியாத நினைவுகள் இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கோயில் வரணும் நம்ம. ஓகே, கண்டிப்பாக. நிறைய வாட்டி அக்கா வீடு இங்கே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு போகணும். ஆனால் வந்து இங்கே வர முடியல. இன்றைக்கி தான் வந்திருக்கு 2 வருஷம் கழிச்சு. பர்த்டே வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல, அந்த இவங்க கூட கிண்டல் பண்ணியிருப்பாங்களா ராரான்னு, அந்த ஃபோட்டோலாம் கரெக்டாக வந்து இந்த படிக்கிட்ட இந்த படி இருக்குது பாருங்கள், இங்கே தான் வச்சு எடுத்தது அந்த ஃபோட்டோ. இங்கே தான் எங்களுக்கு வந்து தட்டு மாற்றிக்கிட்டாங்க, மோதிரம்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. இங்கே தான் தட்டு மாற்றிக்கிட்டாங்க இந்த இடத்துல. சிவன்மலை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, அக்காவுக்குமே வந்து இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ வந்து இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தெரியல, எங்கள் 2 பேருக்குமே இங்கே தான் கல்யாணம் வந்து அமைஞ்சிச்சு. வாவ், தேரா இங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கும். என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கு. அங்கிட்டெல்லாம் வியூ செம்ம பயங்கரமாக இருக்கு. ஆமாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த இறங்கி வர மாதிரி எடுத்ததெல்லாம் இங்கே தான். ஏன் அது ஓடி வர்றதெல்லாம். ஆஹா முருகா, இந்த கதவு வழியாக தான் வந்தோம்.
இருக்குது காற்று. கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாமியை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. பட் ஆனால் அங்கே என்டர் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்தர் கனவில் போய் இந்த மாதிரி இது வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவில் வருமாமா. அதை இவங்க சீட்டு போட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை உத்தரவு பெட்டியில் வந்து வேல் வந்திருக்கு அப்படின்னாங்க. எக்ஸாக்டாக இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் அது என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னுமே நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பேன். சாமி கும்பிட்டோங்க, சூப்பர் தரிசனம். நாங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது வந்து எண்ணெய் காப்பு சாத்திட்டாங்க மற்ற சாமிக்கெல்லாம். லாஸ்ட்டில் வந்துட்டோம். தேர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. தங்கத்தேர் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். சிறப்பாக வந்து இன்றைக்கி டிவோஷனல் விளாக் பார்த்தீங்கன்னா நிறைவேறிச்சு. நீங்கள் மேண்டேட்ரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் கரூர் இல்லை புதுக்கோட்டையெல்லாம் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கோவில் விளாக்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னா எங்கள் அம்மா கிட்டே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஓகே. இங்கே பாரு கோழி காமிங்க. சேவல், இங்கே வந்து கோழி, பூனை, மாடு, ஆடு, மாடு எல்லாமே இருக்கும் இங்கே. இங்கே பாருங்க, இங்கேயே கோசாலையெல்லாம் இருக்குது. ஆமாம், கொம்புலாம் பருப்பு எப்படி இருக்குது. நல்லா நம்ம ஹைட்டில் இருக்கோம் கைஸ், உங்களுக்கு தெரியுதா? ஓ, இப்படி வந்து போவாங்களா? நம்ம நடந்து வந்திருக்கலாம் ஒரு தடவை. ஏன்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வசதியும் இருக்குது மேலே வரத்துக்கு. பக்கத்தில் காங்கேயத்துலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக என் கூட இந்த டிவோஷனல் விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2 கோயிலுக்கு போயிருக்கோம். சேவர் முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கும் அதுக்கப்புறம் சிவன் மலைக்கும் வந்திருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த திருப்பூர் பக்கம், அக்கா வீடு செங்கப்பள்ளிக்கு பக்கம் தான் இருக்குது ரெண்டுமே. வந்தீங்கன்னா வந்து தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் நல்லா இருந்துச்சு, இங்கேயும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து திருப்பூர்லலாம் இருக்கீங்கன்னா போய் பாருங்கள். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த குட்டியான vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐஷுமாம் சவுந்தி ஐஷுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங்.